இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீக்கெண்ட் இந்த மந்த்துக்கான கிரிப்டோ சிக்னல் அனலைஸ் தான். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிரிப்டோ என்ன பார்க்க போறோம்னா, ETH5 USDT தான். பாருங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. அண்ட் தென் பார்த்தா அப் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம அப் சைடில் வர ட்ரெண்ட் லைன் வந்து அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பிகாஸ் ஏன்னா 3 டைம்ஸ் தான் ஹிட் ஆகிக்குது. பட் டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ அல்காயின் சீசன் வரப்போதுனால வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான கிரிப்டோ தேவையில்ல. ஸோ அதனால் நம்ம இந்த கிரிப்டோ எடுத்துக்கிறோம். இந்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ பர்சன்ட் 117% நம்ம எதிர்பார்க்குறோம். இது நல்ல ஒரு கிரிப்டோ தான். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக டெக்னிக்கலாகவே உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க இப்போ டேல பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ணலாம். பட் எந்த லெவலில் கரெக்டான லெவலில் பையிங் வேணுமா இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரிஜெக்ஷன் ஆகும்போது இங்கே ஒரு எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிடுது. சரிதா, எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. பட் ஆனால் கீழே வந்தோடனே அண்ட் தென் செல் இப்படி போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கணும், திரும்பி இப்படி போயிட்டு கிரியேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் பை பண்ணலாமா? ஏன்னா வந்து நம்ம டெய்லி நம்மளோட சேனல் வந்து நம்ம வீடியோ வந்து டெய்லியும் பார்க்குறவங்க அவங்களுக்காக இது சொல்கிறது. இப்போ நீங்கள் பை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்பயும் நான் அதுக்கான சினரியோ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ரைஸ் லைனுக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் லைனுக்கு மேலே வந்து இந்த லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். பட் அப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வைக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ பையிங் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிக்கோங்க, பெட்டர் ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தா 100ல் ஒரு 50 to 70% நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லெவலாக வரும்போது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணதுக்காக சொல்ல, இந்த லெவலில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் சைனு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்கலாம். இல்லை உங்கள் குவான்டிட்டி 50% நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி கூட என்ட்ரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கடுத்து இந்த கிரிப்டோவில் வேறு சொல்லுறதுல நம்ம நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம் வாங்க. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 1000 பெப். இந்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து இவனுமே நம்ம பையிங் சொல்கிறோம். ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான். இப்போ வந்து இவனை பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பட் நீங்கள் அது லாங் டேர்ம் கொஞ்சம் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப லிவரேஜை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் இவன் வந்து பையிங் எப்போ தேவைன்னா திரும்பி வந்து இந்த ரிஜெக்ஷன் இப்போ இந்த திரும்பி போய் தொடரணும், அப்போ வந்து நம்ம பை பண்ணலாம், கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதனால் இது பெட்டர் தான். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஃபேஸில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பை பண்ணலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் இது கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால தான். பட் அது கொஞ்சம் ஃபேஸ் கரெக்ஷன் ஆகணும், நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இவனுக்கு நம்ம பையிங்க்கு தான் சொல்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கணும், 107% நம்ம எதிர்பார்க்குறோம். இவனுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். இந்த ஒரு ப்ரைஸ் லைனும் இந்த ஒரு ப்ரைஸ் லைனும் நல்லா ப்ரைஸ் லைன் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டார்கெட் அவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் எல்லாரும் டவுட், ஏன் ஸ்டாப் லாஸ் பெருசாக கொடுங்க, ஏன்னா வாலடைல் டைமில் வந்து மார்க்கெட் எப்போ வேணால் என்ன ஆகலாம். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வச்சாச்சு. அது இல்லாமல் ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடம் வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் இது கிரியேட் டவுன் ஆச்சுன்னா டவுன் ஆகணும். அந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதை விட்டுட்டு விக்கெட் இறங்குறானா, விக்கெட் இறங்கிட்டு திரும்பி மேலே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ரைஸ் லைன் வச்சுக்கிறோம். தேர்டு கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து எத்திரியம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மந்த்துக்கான பெரிய லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அப்பயும் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து எப்போ திரும்பி மேலே இங்கே போகுதோ அப்போ வந்து பை பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் அந்த மாதிரி ரிவர்சல் ஆக, ஸோ அதனால் நம்ம பையும் பண்ணல. இட்ஸ் ஓகே, இப்போ கூட நம்ம பை பண்ணலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ப்ரைஸ் லைன் கிட்ட சப்போர்ட் கிட்ட தான் ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ பை பண்ணலாம். சரி பை பண்ணலாம், ஆனால் இப்போ பை பண்ணலாமா? கரண்ட் சினாரியோ நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 4 days 5 days பார்த்துக்கும் போது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இப்போ மூவ்மெண்ட் திரும்பி இப்படி போயின்னா அப்போ பை பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இருக்காது. எப்போ திரும்பி இங்கே வந்து ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் எப்போ வேணால் பை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இந்த லெவல் கிட்ட போகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம டெய்லி அனலிஸ்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்போ பை பண்ணிக்கலாம். தென் 4 hours இப்போ நம்ம பை பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த மாதிரி ஒரு டவுட்ஸில் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 4 hours பாருங்களா, மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆனால் டவுன்ஃபால் ஆகி இப்படியே செல் மேலே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஞ்சம் கன்ஃபார்ம் கீழே இறங்கி ஆகணும். ஸோ மேலே போகும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவனை வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% நம்ம எதிர்பார்க்குறோம். 4655. இப்போ 2930, 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்ம எதிர்பார்க்குறோம். 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும். இது நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம அது கிரிப்டோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சிக்னல் வந்து நம்ம இயர்லி வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. எத்தனை பேர் இன்னும் ஜாயின் பண்ணல, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி மார்க்கெட் அனலைசஸ் அந்த கிரிப்டோ ஃப்ரீ சிக்னல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து டெலிகிராம் சேனல்